ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. தற்போது விழா நாயகனுக்கு கூகை தோழர்கள் சிறப்பு செய்யும் நேரம் இது. வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் நாவலை பற்றி பேச இந்த நேரத்தில் நாவலை பற்றி இல்லை நாவலை பற்றியான விளக்கத்தை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னுடைய சிந்தனையிலிருந்தோ இல்லை என்னுடைய அறிவிலிருந்தோ ஒரு ஒரு முடிவு நான் தேடி போகிறேன். அதோட முடிவை என்னுடைய ஆரம்பமாக தான் நான் இந்த நாவலை நான் ஆரம்பித்தேன். நாணவெட்டியான்ங்கிற நாவலை நான் பெற்ற கல்வியினுடைய சிந்தனையிலிருந்து பகுத்தறிவிலிருந்து நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்கிறதுல இந்த தருணத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவத்தையும் கொள்கையையும் இந்த மண்ணில் துணிச்சலோடு போராடி கொண்டிருக்கிற அனைத்து போராளிகளுக்கும் இந்த நாணவெட்டியான் என்கிற நாவலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். புரட்சியாளர் பாபா சாஹிப் அவர் மூலம் நான் பெற்ற கல்வி என்பது அழிந்து போகிற பொருளையோ பணத்தையோ அழகையோ காப்பாற்றல்ல. அது ஆரிய கோட்பாட்டினுடைய புனைவையோ அதன்பால் ஏற்பட்ட பிளவையோ எதிர்த்து போரிடி செய்வதற்கான நான் பெற்ற கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாணவெட்டியான் என்கிற நாவலை நான் எழுத காரணம், இந்த நாணவெட்டியான் என்கிற நாவலினுடைய காத்தவராயனை பற்றி நான் எழுத வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டதென்றால், காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்த மண்ணில் பிறந்தான், இந்த மண்ணில் காத்தவராயன் எவ்வளவு பகுத்தறிவு நிறைந்த மனிதனாக உலவினான், அவன் இந்த மண்ணில் முதலாக இந்த மனித உடலை கூராய்வு செய்து இந்த மனிதனுக்கு என்ன வேண்டும், இந்த மனிதனுக்கு என்ன மாதிரியான தீர்வு வேண்டும் என்று தன்னை பகுப்பாய்வு செய்து பௌதிகள் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினான். அந்த உண்மையை நான் சொல்லாவிட்டால் என்னை பற்றியான உண்மையை இந்த மண்ணில் எவனும் சொல்ல மாட்டான். அதனால் இந்த நாணவெட்டியான் என்கிற காத்தவராயனை நான் முன்னிறுத்தி இந்த நாவலை எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த நாணவெட்டியானுடைய நாவலை புரிந்து கொள்வதற்கு சில குறிப்புகளை நான் சொல்ல வேண்டிய தேவையும் இந்த இடத்தில் இருக்கிறது. ஒரு இருளும் பனியும் சூழ்ந்த ஒரு வேளையில் ஒரு மெழுகுவர்த்திக்கு முன்னால் உடலெல்லாம் சீழும் சகதியமாக உடலை அசைக்கக்கூட முடியாமல் ஒரு பேனாமை ஒரு மெழுகுவர்த்திக்கு முன்னால் எழுதி கொண்டிருந்தது. அந்த எழுத்தில் ஒரு உண்மை சொல்லப்பட்டிருந்தது. உபரி மதிப்பிலிருந்து கிடைப்பதல்ல லாபம், தொழிலாளருடைய உழைப்பிலிருந்து தான் கிடைக்கிறது லாபம். அப்படி என்ற ஒரு உண்மையை அந்த மையில் எழுதப்பட்டது. அதில் இன்னொரு உண்மையும் சொல்லப்பட்டது. என்னுடைய உடல் அசைக்கக்கூட முடியவில்லை, என்னால் திரும்பி கூட படுக்க முடியவில்லை, என் உடல் முழுக்க இரத்தமும் சீழும் சகதியாக இருக்கிறது. ஆனாலும் நான் சிந்திக்கக்கூடிய மூளையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்று காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார். கூலி உயர்வு லாபம் பற்றி தெரிந்த முதலாளி வர்க்கத்தினர், இல்லை இல்லை, காரல் மார்க்ஸ் சொல்வதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நிலத்திலிருந்து கிடைக்கிற பொருளிலிருந்து கிடைக்கிற லாபம், அது கடவுள் என்கிற ஒருவரால்
நாங்கள் நம்பக்கூடிய கடவுளால் கிடைத்த ஒன்று அப்படி என்று வாதிட்டார்கள். காரல் மார்க்ஸ் எப்பொழுதும் இந்த எளிய தொழிலாளர்கள் பக்கம் தொழிலாளர்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்ததால் அவர் இயங்கியல் பொருள் முதல்வாதம் என்ற ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார். அந்த இயங்கியல் பொருள் முதல்வாதத்தில் ஒரு உண்மையை சொன்னார். அந்த இயங்கியல் பொருள் முதல்வாதத்தினுடைய மூலம் பல அணுக்கள் சேர்ந்த ஒன்றுதான் ஒரு பொருள். ஒரு பொருளில் இரண்டு எதிரெதிர் கோட்பாடுகள் உண்டு. அந்த எதிரெதிரான கோட்பாடுக்குள் ஒன்றை அழித்து மற்றொன்று உருவாகி பரிணமித்துத்தான் இந்த மனிதர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்களே தவிர கடவுள் என்கிற ஒருவரால் இந்த கற்பனையை உருவாக்க முடியாது என்றார்கள். இல்லை இல்லை, காரல் மார்க்ஸ் சொல்வதை நாங்கள் ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம். கடவுள் என்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எங்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார்கள். காரல் மார்க்ஸ் இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தில் இன்னொரு உண்மையை சொன்னார். அதில் மனிதனுடைய கண், காது, மூக்கு இவற்றினுடைய சுவாச உணர்வுகள் இந்த மூளையில் நினைவுகளாக பதியப்பட்டு அந்த நினைவுகளின் வழியாக இந்த உடல் இயங்குகிறதை தவிர இந்த உடலில் ஆன்மா என்று ஒன்று, இந்த உடலில் ஆன்மா என்று தனியாக ஒன்று இல்லை என்று தன்னுடைய கண்டுபிடிப்பினுள் சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுடைய கனவுலையும் நினைவிலையும் கடவுள்தான் எங்களுடைய கனவுகளையும் நினைவுகளையும் உருவாக்குகிறார். அவர் நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற உண்மையை முன்கூட்டியே சொல்கிறார்கள் என்றார்கள் முதலாளி வர்க்கத்தினர். அப்போது ஒரு புரட்சியாளன் பிறந்தான். அவன் மருத்துவத்துறையிலே ஒரு வல்லுவனாக பிறந்தான். அவன் ஃப்ராய்டு என்ற ஒரு இல்லை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற ஒரு அப்போது ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஒருத்தன் மருத்துவத்துறையில் பிறந்தான். காரல் மார்க்ஸ் சொல்வதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். கனவையும் நினைவையும் கடவுள் என்கிற ஒருவரால் உருவாக்க முடியாது. கனவு என்பது பால் உணர்வின் பிரிவினால் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மனிதன் பரிணமித்து இந்த உலகம் கடவுளால் உருவாக்கப்பட்ட, மதத்தால் உருவாக்கப்பட்ட, கடவுளால் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து மனிதனுடைய இறுக்கம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் மனிதனுடைய உணர்வுக்கும் நினைவுக்குமான அழுத்தத்தில் தான் கனவு என்கிற ஒன்று உருவாகிறது. கடவுள் என்கிற ஒருவர் கனவை உருவாக்க முடியாது அப்படி என்று வாதிட்டார். அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டிடமிருந்து உதவியாளனாக இருந்த நீட்சே வந்தார். நீட்சே ஒரு உண்மையை சொன்னார். நீட்சே இந்த மனிதர்களை பாருங்கள், இந்த மனிதர்கள் பொதி சுமக்கும் கழுதையைப் போல இந்த கடவுளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடவுளை அவர்கள் பொதி சுமக்கும் கழுதையை போல் சுமக்க காரணம் என்ன? இவர்கள் குடும்பம் என்ற ஒரு கோட்பாட்டுள் பூனைக்குட்டி போல் பயந்து கொண்டு கடவுளிடம் மண்டியிட்டு தன்னை ஒரு கோழைகளாக வாழ வேண்டிய சூழல் என்ன என்ற ஒரு கேள்வியை உருவாக்கினார். சிக்மண்ட் ஃப்ராய்டிடமிருந்து உதவியாளனாக இருந்த ஆல்பர்ட் காமியூ, நோபல் பரிசு வாங்கிய ஆல்பர்ட் காமியூ, தத்துவங்களால் மட்டும் ஒரு மக்களை சரி செய்து விட முடியாது, இலக்கிய கோட்பாடும் இந்த மனிதர்களுக்கு தேவை அப்படி என்றார். இலக்கிய கோட்பாட்டினுடைய தேவை தத்துவத்துக்கு ஏன் என்றால், ஒரு மனிதனுடைய ஆற்றல் வெறும் தத்துவத்தால் மட்டும் சரி செய்து விட முடியாது. இலக்கியம் என்கிற மனிதனுடைய பால் உணர்வினுடைய வாழ்வியலையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிற இதயங்களையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த தத்துவம் காப்பாற்றப்பட முடியாது. அப்படிங்கிறதால் அவர் இலக்கிய உலகத்தில் மனிதனுடைய அபத்தங்களையும் மனிதனுடைய கடவுள் என்கிற கற்பனாவாதத்தையும் தன் இலக்கியத்தின் மூலமாக புரட்சி செய்து தன்னை நிரூபித்து கொண்டார். இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் பிறந்தார். இந்த மனிதர்கள் துன்பப்படுவார்கள் என்றார். இவர்கள் ஏன் துன்பப்படுவார்கள் என்றால் ஆசைப்படுவதனால் துன்பப்படுவார்கள் என்றார். ஆசை எங்கே பிறக்கும் என்றால் காம எச்சையில் பிறக்கும் என்றார். காமம் எங்கே பிறக்கும் என்றால் பால் உணர்வில் பிறக்கும் என்றார்.
இந்த பால் உணர்வை ஒரு மனிதன் தன்னுணர்வின்மால் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன்னுணர்வு பெறாமல் ஒரு முழுமையான விடுதலையை பெற முடியாது. ஒரு முழுமையான விடுதலையை பெற முடியாமல் ஒரு மனிதன் புரட்சி செய்ய முடியாது. அப்படி புரட்சி செய்ய வேண்டுமென்றால், இவர்கள் முழுமையான விடுதலையை அடைய வேண்டுமென்றால் மெய்யியல் என்கிற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தன்னை அறிந்து கொள்கிற அறிவை இவர்கள் பெற வேண்டும் என்றார் காரல் மார்க்ஸ். இதைத்தான் காரல் மார்க்ஸும் தன்னுடைய இயக்கவியல் பொருள்முகத்தில் முன்வைத்தார். இந்த மனிதர்களுடைய காரல் மார்க்ஸ் தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து ஒரு மூலதனம் கண்டுபிடித்த காரல் மார்க்ஸ், இயக்கவியல் பொருள் மூலதனம் கண்டுபிடித்த காரல் மார்க்ஸ், தத்துவத்தினுடைய வறுமையை கண்டுபிடித்த காரல் மார்க்ஸ் இன்னொரு உண்மையையும் கண்டுபிடித்தார். அது மார்க்சிய மெய்யியல். மார்க்சிய மெய்யியல் என்ன உணர்வை சொல்லியிருக்கிறது என்றால், இந்த மூலதனம், இயக்கவியல் பொருள் மூலம், தத்துவத்தினுடைய வறுமை இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்சிய மெய்யியலை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சிய மெய்யியல் என்ன உணர்வு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மனிதனுடைய ஆற்றல் என்பது காதல் என்கிற ஒரு உணர்வினால்தான் பரிணமித்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் இந்த மண்ணில் பிறக்கிறது என்றால் அது இன்னொரு உயிரைத்தான் அடைந்தே தேரும். அதுதான் இயக்கவியல் கோட்பாட்டினுடைய விதி. அப்படித்தான் இந்த மனிதர்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள், ஒரு ஆண் பெண் காதல் வாழ்க்கைக்குள், பாலுணர்வுக்குள் கடவுளும் பணமும் புகுந்து விட்டார்கள். அவர்கள் இன்றியமையாத பொருளாக மாறிவிட்டார்கள். இதை தெளிவுபடுத்தாமல், ஆண் பெண் சமத்துவத்தை பேசாமல் ஒரு கலாச்சார புரட்சியோ ஒரு தத்துவத்தையோ ஒரு மண்ணில் நிலைநாட்ட முடியாது. அப்போ ஒரு தன் மார்க்சிய கொள்கையை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்சிய மெய்யியலை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தத்துவத்தை உருவாக்கினார். அந்த தத்துவத்துக்கு பின்னால் ஒரு மெய்யியலை கண்டுபிடித்தார். அது பௌதிகள் என்கிற புத்தர் கண்டுபிடித்த ஒரு உண்மையை அதில் சொன்னார். பௌதிகளை புரிந்து கொள்ளாமல் என்னையோ என் தத்துவத்தையோ புரிந்து கொள்ள முடியாது என்றார். ஆக ஒரு தத்துவம் உருவாக்கப்படலாம். அந்த தத்துவத்தின் மூலம் ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை பெற முடியும். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் தத்துவத்தினால் மட்டும் அதிகாரத்தை பெற முடியும் என்றால் அது தனிநபர் அதிகாரமாக மாறிவிடும். ஆக இந்த மனிதனுடைய மெய்யியலை புரிந்து கொள்ளாமல் தத்துவம் மட்டுமே நிலை பெறும் என்றால் அங்கே ஒரு தனிநபர் ஆட்சியமாக தான் இருக்குமே தவிர அது மக்களுக்கான அதிகாரமாக இருக்காது. மக்களுக்கான அதிகாரமாக மாற வேண்டும் என்றால் தத்துவமும் இலக்கியமும் ஒன்றை இணைத்து அதிலிருந்து தான் ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்றார். ஆக ஒரு தத்துவத்தினுடைய சித்தாந்தம் எங்கே பிறக்கிறது என்றால் மனிதனுடைய சிந்தையில் பிறக்கிறது. இலக்கியம் எங்கே பிறக்கிறது என்றால் மனிதனுடைய இயக்க பால்வுணர்வில் பிறக்கிறது. இது ஒன்று தழுவிக்கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதை இரண்டையும் நாம் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நாம் ஒரு முழுமையான விடுதலையை உணர முடியாது. இவர்கள் காரல் மார்க்ஸோ புரட்சியாளர் அம்பேத்கரோ இவர்கள் ஒரு தத்துவத்தை உருவாக்கினார்கள். அந்த தத்துவத்துக்கு பின்னால் ஒரு மெய்யியலை கண்டுபிடித்தார்கள். இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காத்தவராயன் தன்னுடைய பௌதிகள் என்கிற ஒரு சிந்தனையை கண்டுபிடித்தான். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரோ காரல் மார்க்ஸோ புத்தரோ இவர்கள் பார்த்த பகுத்தறிவினுடைய சூழல் வேறு. ஆனால் காத்தவராயன் பார்த்திருக்கிற சூழல் என்பது வேறு. புரட்சியாளர் அம்பேத்கர் சவுதார் குளத்தில் சவுதார் குளத்தில் நாய், நரி, பூனை எல்லாம் தொடலாம், நான் தொட முடியாது என்றால் அப்போ இந்த இந்தியாவில் நான் யார் என்ற கேள்வியிலிருந்து தான் அவர் புரட்சியாளனாக மாறினார். புத்தர் என்னை போல அன்றாடங்காட்சி அல்ல. அவர் குடிசை இல்லாத மனிதர் அல்ல. ஆனால் புத்தர் ஒரு அரண்மனையில் வாழ்ந்தவர், ஒரு பட்டு படுக்கையில் வாழ்ந்தவர். அப்படி இருந்தும் இந்த மனிதர்கள் ஓநாயை போல அடித்து இரத்த வெறியோடு அலைவதற்கு காரணம் என்ன? இந்த பணமும் நிலமும் இவர்களை எப்படி ஆட்கொண்டிருக்கிறது? இதைத்தான் கடவுள் என்கிற ஒருவன் படைத்தான் என்றால் அந்த கடவுள் யார் என்ற கேள்வியிலிருந்து தான் இந்த மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான். இந்த மனம் அலைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மனம் என்பது எது? இந்த கேள்வியிலிருந்து தான் புத்தர் தன்னுடைய தியானமும் பௌத்தமும் என்கிற தத்துவத்தை தேடி போனார். காரல் மார்க்ஸ் இந்த தொழிலாளிகளை பார்க்கிறார். நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய உழைப்பு என்ன?
இவர்கள் ஏன் 24 மணி நேரம் உழைக்க வேண்டும்? காதல் என்கிற ஒரு ஆற்றலை கூட அவர்கள் பெற முடியவில்லை என்றால் இவர்கள் யாருக்காக உழைக்க வேண்டும் என்கிற அந்த காதலின்பால் தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தொழிலாளர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இவர்கள் இல்லாமல் காத்தவராயன் இல்லை. ஒரு பகுத்தறிவினுடைய உச்சம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய தன்னுடைய உயிர் பயமற்ற ஒரு மனநிலை, அதுதான் ஒரு பகுத்தறிவினுடைய உச்சம். ஒரு மனிதன் பகுத்தறிவு இருக்கிறான் என்றால் அவன் தன் உயிரை துச்சமாக தூக்கி எறிய வேண்டும். அவன்தான் பகுத்தறிவினுடைய உச்சத்தில் இருக்கிறான் என்று பொருள். காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுத்தறிவு இருந்த இடத்தில் சுடுகாட்டில் பிறக்கிறான். அந்த பகுத்தறிவு இருந்த சுடுகாட்டில் இந்த மனிதன் அமீபாவில் இருந்துதான், ஓர் உயிரில் இருந்துதான் இந்த மனிதன் பரிணமித்து வந்து பிறந்திருக்கிறான். அப்போ மனிதன் பிறக்கிறதையும் பார்க்கிறான், மனிதன் துன்பப்பட்டு துயரப்பட்டு இறந்து போகிறதையும் பார்க்கிறான். அப்போ இந்த மனிதனுடைய பிறப்பும் இறப்பும், இதற்கிடையில் இந்த மனிதன் எதை வாழ்வென்று வாழ்கிறான்? இந்த உடலில் கிட்னி அது வேலை செய்கிறது, குடல் உணவை செரிமானம் செய்கிறது, இதயம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ஆனால் இந்த மூளையை எது சிந்திக்க விடாமல் தடுக்கிறது என்ற கேள்வியிலிருந்து தான் காத்தவராயன் பௌதிகள் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிக்கிறான். டார்வினும் அதை ஐன்ஸ்டீனும் தன்னுடைய கோட்பாட்டில் சொன்னார், ஒரு பொருளில் பொருள் அழிந்து போகும், பொருளில் உள்ள ஆற்றல் அழியாது என்றார். காத்தவராயனும் அதைத்தான் சுடுகாட்டில் தன்னுடைய இந்த மனித உடல்களை பார்க்கிறார். இந்த மனித உடல் என்னவாகிறது என்றால் இந்த உடலில் புழுவும் பூச்சியும் தான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடல் புழுவாகும், பூச்சாகும், செடியாகும், கொடியாகும், கொடியிலிருந்து விதையாகும், இந்த மண்ணில் உரமாகும். அவ்வளவுதான் இந்த உடல். அப்போ இந்த உடலில் என்ன இருக்கிறது என்றால் ஆற்றல் என்ற காதல் இருக்கிறது. காதலின் மூலமாகத்தான் ஒரு மரபு கடத்தப்படுகிறது. அந்த மரபு மூலமாகத்தான் அவனுடைய அறிவு வளர்ச்சி நடக்கிறது என்கிற ஒரு உண்மையை அந்த சுடுகாட்டில் அவன் கண்டுபிடிக்கிறான். இதைத்தான் டார்வினும் சொன்னார், மனிதனுடைய செல்லும் தாவரங்களுடைய செல்லும் ஒன்று போலவே இருக்கிறது என்றார். இந்த இரண்டு செல்களும் ஒன்று போலவே தான் இயங்குகிறது என்றார். அதுதான் காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மனிதனுடைய உடலில் உள்ள செல்லையும் இந்த மரத்தினுடைய செல்லையும் பார்க்கிறார். இந்த மரம் 5 பூதங்களையும் சுவாசிக்கிறது, இந்த மனிதனும் 5 பூதங்களையும் சுவாசிக்கிறான். இந்த மரம் இனப்பெருக்கம் செய்கிறது, மனிதனும் இனப்பெருக்கம் செய்கிறான். ஆனால் மரத்தை போல் மனிதனால் ஏன் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை? இந்த மனிதனை எது இயக்கி கொண்டிருக்கிறது? அப்போ மனம் என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த உலகில் முதலாக தன்னுடைய சிந்தனையின் மூலம், அறிவின் மூலம் இந்த மனிதர்களுக்கு கூராய்வு செய்து தன்னுடைய கோட்பாட்டை கண்டுபிடித்தான். அப்போது ஒரு கூட்டம் இந்த மண்ணில் நுழைகிறது. அப்போ காத்தவராயனுக்கு எதிராக அந்த கூட்டம் ஒரு சதி வேலை செய்கிறது. நீ சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, சுடுகாட்டில் சொல்லப்படுகிற உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடாது, நீ பிறப்பால் தாழ்ந்தவன், நீ பிறப்பால் இழிந்தவன், உன்னுடைய பிறப்பு இழிவானது, நீ பெண்ணாய் பிறப்பதே கீழானது, நீ பெண்ணாய் பிறந்திருப்பதே தாழ்வானது என்ற உளவியலை உருவாக்குகிறாள் ஒரு ஆரிய கோட்பாடு. அந்த ஆரிய கோட்பாடு காத்தவராயனுக்கு எதிராக ஒரு போரை நடத்துகிறார். இந்த பௌத்த கோட்பாட்டிற்கு பௌத்தத்தை கண்டுபிடித்த காத்தவராயனுக்கும் ஆரிய கோட்பாட்டுக்கும் இடையே ஒரு சண்டை போர் நடக்கிறது. எப்போதும் இந்த எளிய மனிதர்கள் எங்கே தோற்று போகிறார் என்றால் இந்த மனிதனுடைய சிந்தனை எது அபகரித்துக் கொள்கிறது என்றால் எப்போதும் பயந்து கொண்டிருக்கிற இந்த மனம் சிந்தனை விடாமல் இழுத்து கொள்கிறது. அப்படி ஆரிய கோட்பாடு என்ன செய்தது என்றால் அப்போது காத்தவராயனை புரிந்து கொள்ள முடியாத அந்த மக்கள், சிந்தனை செய்ய முடியாத மக்கள் மனதினுடைய பயத்தை உள்வாங்கிக் கொண்டு கடவுள் என்கிற ஒருவரிடம் தன்னை மண்டியிட வைத்து அந்த போரில் காத்தவராயனை தோற்கடிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆரிய கோட்பாடு வென்றெடுக்கிறது. அந்த ஆரிய கோட்பாட்டினுடைய கடவுள் தன்மையை தான் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வேலை அங்கே நடக்கிறது. அதனுடைய நீட்சி, இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அதனுடைய நீட்சியின் விளைவாக இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஆரிய வீட்டு பெண், சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆரிய வீட்டு பெண், கடவுள் சொல்கிறார் நீ ஒரு ஆணுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று. பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலித்திய பெண் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? காத்தவராயன் தோற்கடிக்கப்பட்டான். அதனால் இந்த
இதனுடைய நீட்சியினுடைய விளைவாக இது நடந்திருக்கிறது. எந்த காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தோற்றுவிக்கப்பட்டானோ அந்த காத்தவராயனுடைய தத்துவம் பௌதிகள். அந்த பௌதிகள் தத்துவம் அப்போது அழிந்து போய்விட்டது. இனி நமக்கு எந்தவித ஆபத்தும் நடக்காது என்ற ஒரு சித்தாந்தத்தை எப்போதும் ஆரிய கோட்பாடு தன்னை முன்னிறுத்தியே செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பௌதிகளை புரிந்து கொள்ளாமல், புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவத்தை உள்வாங்காமல், ஆண் பெண் சமத்துவத்தை பேசாமல் அந்த பௌதிகளை திரும்ப நிலைநாட்ட முடியாது. அப்படி நிலைநாட்டாமல் ஆரிய கோட்பாட்டுக்கு எதிராக நாம் வென்றெடுக்கவே முடியாது. அதைத்தான் காத்தவராயனுடைய கனவாகவும் இருந்திருக்கும். சொல்லும் ஓகே ஓகே இல்லை, நாணவெட்டியான் என்கிற நாவலை எழுத காரணம் நான் காத்தவராயனை உள்வாங்கிய காரணத்தினால் இல்லை, என்னுடைய வம்சாவளி காத்தவராயன் என்பதனால் அதனுடைய நினைவாற்றலின் தன்மையினால் தான் நான் முயற்சி செய்தேன். என்னுடைய முயற்சியினுடைய தன்மையிலிருந்து தான் இந்த நாவல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் சொன்னதை பற்றி, எழுத்தாளர் சொன்னது போல, ஆதந்தி சென்னை எழுத்தாளர் சொன்னது போல என்னால் அதை கையாளுவதற்கு ரொம்ப எளிமையாக என்னால் கையாள முடியல. ஏன்னா நான் ஒரு தடவை என்னுடைய நாவலை நான் ரீரைட் பண்ணால் எனக்கு 5 மாதம் ஆகிடும். நான் ஜனவரி மாதம் தொடங்கினா மே மாதம் வரைக்கும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு, நான் காத்தவராயனுடைய வாழணும். ஏன்னா காத்தவராயன் தோற்கடிக்கப்பட்ட அந்த தோல்வியை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் எப்படி காத்தவராயனை வென்றெடுக்கிறது என்கிற அது என்னுடைய பெரிய போராட்ட குணமாகவே இருந்தது. அதை நான் ஆனால் என்னால் அவங்க சொன்ன மாதிரி தான் என்னால் ஒரு தீர்வை கொண்டு வர முடியல. ஆனால் நான் ஒரு தத்துவத்தை பின்தொடர்ந்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த தத்துவத்தில் இருக்கிற உண்மையை தேட வேண்டியிருக்கிறது. உலகில் உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் யார் என்ன சொல்கிறார் என்று தேட வேண்டியிருக்கு. ஏன்னா நான் தோற்றிருக்கேன். திரும்ப நான் வென்றெடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகில் சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் மிக்க சிந்தனையாளர்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ நான் வென்றெடுத்தே ஆக வேண்டும் என்றால் எனக்கு சிந்தனையாளர்கள் தேவையாக இருக்கிறார்கள். டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுறவர்கள்லாம் என்னுடைய தலைவர்களாக முடியாது. என்னை யார் சிந்திக்க வைக்கிறார்களோ, என்னை யார் அறிவாற்றல் மிக்கவர்களாக மாற்றுகிறார்களோ, என் சேரியின் விடுதலை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தலைவர்களாக இருக்க முடியும். காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றல காத்தவராயன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றிருக்கலாம். காரணம் அன்னைக்கு எங்களுடைய மக்கள் சிந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காத்தவராயனால் தோற்கடிக்கவே முடியாது. ஏனென்றால் அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் இல்லாமல் போய்விட்டார். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மூலம் நான் கல்வி என்கிற ஆயுதத்தை பெற்றிருக்கிறேன். என்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது, என்னை யாராலும் வென்றெடுக்கவே முடியாது. ஏனென்றால் என் மனதை நான் கையாளக்கூடிய அறிவையும் என் மனதை ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலையும் எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கல்வியின் மூலம் கொடுத்திருக்கிறார். நான் இன்னொரு முறை தோற்றுப்போகவே மாட்டேன். இந்த ஆரிய கோட்பாட்டினுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் ஒரு நாள் ஒரு சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் மிக்க ஒருவன் இந்த கோட்பாட்டை தகர்த்தெறிவான். அந்த தகர்த்தெறிவதற்கான சூழலை நாங்கள் முன்னிறுத்தி உருவாக்கியே தீர்வோம்.
என்ற முடிவின்பால் இந்த நாணவெட்டியான் என்கிற நாவலை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. சாரி, நான் வந்து ஒரு ஒரு ஃப்ளோவாக ஒரு ஸ்டோரியாக சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகி எனக்கு ஆயிடுச்சு. ஒரு இது நினைவா? நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த நாவல் இது எனக்கு வந்து சில நன்றிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த நாவலை வந்து நான் 4.5 வருஷம், அதாவது கூகை திறந்து ஒரு 1.5 வருஷத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய ப்ளஷரு, நிறைய கோபம் இருந்தது, நிறைய ஆத்திரம் இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. உண்மையாக சொன்னால் எனக்கு கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. இல்லை வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை, இதுதான பிரச்சனை. ரொம்ப குறுகிய ஒரு உளவியலுக்குள்ளே தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்று அவனை எடுத்து சண்டை பண்ணவள் தானே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இல்லை இவங்க பொருளாதாரம் தானே பிரச்சனை, அவங்ககிட்ட இருக்கிற எங்கேயாவது பணம் பில்கேட்ஸ் மாரி ஆகிட்டேன்னா எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துடலாம், முடிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அப்புறம் நான் வந்து தொடர்ந்து வாசித்த பிறகு என்னுடைய தேடலிருந்து ஒரு உண்மை தெரிஞ்சது. இது அதுக்கான சிக்கல் அல்ல, இது வந்து மனிதனுடைய உளவியலுக்குள்ளே இருக்கிற சிக்கல். அதை வந்து எவ்வளோ தேடினாலும் ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் இந்த நாவலுடைய முடிவாக நான் ஒன்று வந்து முன்னிறுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நாவலை இவ்வளோ தூரம் அந்த 4.5 வருஷத்திற்கு நான் வந்து பயணித்ததுக்கு காரணம் எனக்கு வந்து அந்த கோபத்தினுடைய நீட்சி தான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூகைக்குள்ளே நான் வரும்போது அந்த நாளை இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் கூகை திறந்து 1 வாரம் இருக்கும். அப்போது ராஜமுருகன் சாருடைய அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன், அவர் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி கூகைன்னு வந்து இங்கே திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அப்போ வந்து எனக்கு புக்கு வாங்கி படிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் இல்லை, படிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ முதலாக அந்த கூகைக்குள்ளே நான் வரும்போது அந்த அரை முழுக்க இருந்த அது அப்போ புதுசாக இருந்தது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தவொடனே அப்படியே உள்ளே போனவொடனே அப்பாடி செம்மையாக இருக்குது அப்படின்னு. அது இல்லாத ஃபேனு எல்லா வசதியும் இருந்தோடனே இங்கே செட்டில் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை கூகைக்குள்ளே பார்ப்பேன். ஏன்னா நான் ஒரு புக்கு வந்து முடிக்கிறேன்னா அந்த புக்கை வந்து இன்னொருத்தவங்க, அதாவது நான் அந்த புக்கு முடிக்கிறேன்னா இன்னொருத்தவங்க முடிக்கிறதுக்குள்ளே அதை முடிச்சுன்னு நினைப்பேன். இன்னொன்று சில நாவல்களை வந்து என்னால் நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, புக்கை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லை, நான் திருடித்தான் ஆக வேணும். அப்போ நான் வந்து அதை எப்படி வெளில கொண்டு போகிறதுக்கு நிறைய பிளான்லாம் பண்ணுவேன். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போது கவின் அண்ணன் இருந்தாங்க, ஆரம்பத்தில் கவின் அண்ணன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணன் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ண மாட்டாங்க, என்ன தான் கரெக்டாக பார்த்துன்னே இருப்பாங்க, அவன் பேக் எங்கே வைக்கிறான் அப்படின்னு. அது என்னால் இது பண்ணவும் முடியாது என்னால். ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் மைண்டு, சரி அதை நான் முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய கோபம் ப்ளஷரும் வந்து என்னை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை என்னை புரிஞ்சுக்கவோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலாம் போகிற ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் போனோடனே டாக்டர் வந்து கேட்டார்னா, தசாவஸ்கி தெரியுமான்னு டாக்டர்கிட்டே கேட்பேன். உங்களுக்கு தசாவஸ்கி தெரியுமா, டால்ஸ்டாய் தெரியுமா, காஃப்கா தெரியுமா, பாவ்லோ கோயிலோ தெரியுமா உனக்கு அப்படிலாம் அவனு என்னைய இப்படி பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு. அப்புறம் என்னுடைய அந்த ஒரு ப்ளஷர் வந்து திரும்ப என்னால் வேறு எங்கேயோ மாத்திரை எடுத்தோ இல்லை வேறு யாருக்கிட்டே போயோ அப்படிலாம் எனக்கு நான் எந்த இடத்துல நான் தொலைச்சனோ, எந்த இடத்துல நான் தேடணும், அதே புத்தகத்தில் தான் நான் வந்து கூகைக்குள்ளே நுழைஞ்சேன். திரும்ப 2வது கூகைக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த கூகைக்குள்ளே என்னுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் எல்லா விதமான பதில்களையும் நான் வேறு யாருக்கிட்டையுமே கேட்டது கிடையாது. வேறு யாருக்கிட்டையும் போய் எனக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கான பதில் இங்கே இருக்கோ அதை வந்து நான் வந்து அதுக்கான புத்தகங்களாக கூகை வந்து அதுதான் ஒரு ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். நான் வந்து இலக்கியம் படிக்கிறேன், இலக்கியத்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது, அது என்னுடைய உளவியல் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த உளவியல் பிரச்சனைக்கு தொடர்பாக எது இருக்குன்னா தத்துவம்னா, அந்த தத்துவம் எது, அப்போ அந்த தத்துவம் எதுவாக தீர்வாக இருக்கும், எது சரியாக இருக்கும். நான் வந்து எடுத்த போல இப்போ அம்பேத்கர் சொல்கிறது கூட தான் பொய்யா இருக்கலாம், நான் எப்படி நம்புறது? அப்போ நானும் அதை வந்து தேடணும். அப்போ எதை வந்து என்னை வந்து ஊர்ஜினப்படுத்துகிறார், எதை நம்ப வைக்கிறார், நான் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது.
அப்போ காரல் மார்க்ஸ் சொல்கிறத நான் படிக்க வேண்டியதாக, பெரியார் சொல்கிறத நான் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எல்லாம் போட்டு குழப்பினா எது முடிவுன்னு தெரியாமல் அலைய வேண்டியதாக இருக்கும். இப்படி எல்லா விதமான பதில்களும் கூகைக்குள்ளே இருந்தது. இந்த குழப்பத்தில் இருந்து தான் நாவலை எழுத ஆரம்பிச்சேன். நான் எழுத்தாளன் ஆகணும்னு ஒரு காலமும் நான் நினச்சதே கிடையாது. கனவுல கூட நினச்சிக்கிட்டேன். நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதுவும் மணிரத்னம் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும், அலைப்பா இதை மாரி ஒரு படம் எடுக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா மற்ற படத்தெலாம் பார்த்தா என்ன படம் எடுக்கிறாங்க இவங்களாம், பாரு காதல் சொட்டை இப்படி எடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நான் என்னையே வந்து ரொம்ப வெக்கமாக நினச்சிருக்கேன். என்னடா நீ சினிமாவுக்கு போய் இவ்வளோ இதுவாக நினச்சிட்ட. அப்புறம் ரஞ்சிதன்லாம் வந்த பிறகு தான் எனக்கு அது கூகை தான் என்னை வந்து இன்னொரு என்னை வந்து இவ்வளோ இந்த இந்த இதை வந்து அப்படியே வந்து புரிஞ்சுக்கிச்சு. அது கூகை மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னா அப்படியே தான் இருந்திருப்பேன். அதனால் வந்து கூகை வந்து என்னை உருவாக்குச்சு. கூகைக்கு வந்து நான் என்னுடைய அழுகை, என்னுடைய கோபம், என்னுடைய காதல், என்னுடைய தோல்வி எல்லாத்தையுமே கூகை சந்திச்சிருக்கு. நான் கொரோனாவிலையும் கூகையில் தான் படுத்திருக்கேன், சாவியை பூட்டிட்டு இருக்கேன், சின்ன அதுமாரி வந்து ரொம்ப என்னை வந்து எழுத்தாளனா மாற்றியது கூகை தான். நானாக வந்து ஏன்னா முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா 400 பக்கத்துக்கு நான் வந்து கதை எழுதி அந்த கதையை சரி பண்ணுறது இருக்குல்ல, அது பெரிய சிக்கல். நான் ஒரு முறையும் வந்து சரி பண்ணேன்னா எனக்கு 5 மாதம் ஆகும். திரும்ப 5 மாதம் நான் என்ன பண்ணேன், படிக்கணும், திரும்ப நான் எழுதணும். அதுக்குள்ளே சுற்றின்னு இருந்தேன்னா அப்புறம் இடையில கூகை நண்பர்கள்லாம் வருவாங்க, என்ன இருந்தாலும் இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு அவங்க வேறு என்னை போட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சிக்கல் வரும், அங்கே ஒரு முரண் வரும். அப்படி ஒரு நாவலை முடிக்கிறதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னென்னா, நம்மளுடைய உளவில சரி பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வலிமை இல்லைன்னா அதில் நம்ம மாட்டிப்போம், சிக்கிப்போம். அதுதான் பெரிய சிக்கல். அது யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இது ஒரு உளவிலான ஒரு மிக நெருக்கமான சிக்கலாக அது மாறிடும். அப்போ அதுதான் எனக்கு சிக்கலாக இருந்தது. அதையும் வந்து கூகை தான் சரி பண்ணிச்சு. அதனால் இந்த சூழலில் இந்த நாவலை எழுதுறதுக்கு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை வந்து நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். இது எங்கடா நன்றி? நன்றி கூறியதில் காணா இருக்கு சாரி. என்னுடைய அம்மா வனமயில் அம்மாவுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு அப்பாவுடைய வாசனையே இல்லாமல் வந்தேன். ஒரு அப்பாவுடைய ரோல் ஒரு வீட்டில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அப்பா இல்லையேன்னு நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாக என்னை வந்து அவ்வளோ அரவணைப்போடு என்னை வந்து வளர்த்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் வந்து ₹1 சம்பாரித்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்ததே கிடையாது. ஆனால் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட என்னை வந்து வேலைக்கு போகணுன்னு சொன்னதே கிடையாது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அது என்ன தெரியல, என் மேலே அவங்க என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்களே. யார் என்ன கேட்டாலும் அவங்க எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அவன் இப்போ நல்லா வருவான், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு. எனக்கு அப்படி ஒரு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து நம்ம என்ன தான் இருந்தாலும் பொருளாதாரங்கிறது ஒரு உளவில மாற்றும். அது வந்து நம்மளை ஒரு அம்மா பிள்ளைக்குள்ளே கூட ஒரு அந்த இதை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் கூட வந்து எங்கள் அம்மா வந்து என்னை அப்படி பார்த்ததே இல்லை. நான் குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா கைப்பிடிச்சி தான் நான் வந்திருக்கேன். இன்னி வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஒரு ஆதரவில் தான் நான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெரிய அன்பை எங்கள் அம்மா கொடுத்ததுனால தான் என்னால் வந்து இந்த 4 வருஷம் இந்த நாவலை என்னால் எழுத முடியும். அதுக்கு வந்து அதனால தான் அவங்க பேரே போட்டேன். நான் எல்லாம் வனமயில் போனேன், எங்கள் அம்மாவுக்காக நான் எதுவும் செய்யலை, இந்த 4 வருஷம் உட்காந்து இருந்து தான் அட்லீஸ்ட் நான் அவங்க பேரையாக சம்பாதிக்க சொல்ல வைக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆனந்த் பின்னாடி வனமயில்னு போட்டேன். அதனால் வந்து அதுக்கான காரணம் தான். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பொறியியல் கல்லூரியில் வந்து சேர்த்து என்னை வந்து படிக்க வச்சு ஆனந்துக்கு வந்து அவன் என்ன சீட்டு கேட்குறானோ அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவ்வளோ தூரம் அரவணைச்சு. அவர் அரவணைத்த சூழல் வந்து ரொம்ப முக்கியமானது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா
ஏன்னா ஏன்னா அவங்க படிக்க வைக்கலைன்னா நான் வந்து ஏதோ ஒரு என்னோடய சூழலில் அன்றைக்கி இருந்ததில் ஏதோ ஒரு கம்பெனியில் நான் போய் வேலைக்கு செஞ்சுருப்பேன், இல்லை முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்காக என்னை வந்து முழுக்க நான் காலேஜ் படிக்கிறேன்னா என்னுடைய காலேஜ் செலவுலேருந்து நான் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து எல்லாமே எல்லாமே நான் வந்து அவங்களுடைய இதில் தான் வந்து நான் இருந்தேன். அப்படி ஒரு அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த அன்புக்கு அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை வந்து அதுக்கப்புறம் வந்து கூகை திரைப்படத்தினுடைய நிறுவனர் அண்ணன் பாரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா அவங்க கூகையை உருவாக்கலைன்னா நான் ரைட்டராக இருக்க மாட்டேன். அதனால அந்த ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆசைத்தம்பி அண்ணன் அது இருக்காங்க. அவங்கள வந்து என்னென்னா நான் ஒரு புக் ஃபேரில் சந்தித்தேன். புக் ஃபேரில் வந்து என்னென்னா ஒரு 10 நிமிஷம் தான் வந்து அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஆக்சிடெண்ட்டாக. பேசும்போது உனக்கு என்ன வேணும் தம்பின்னு திடீர்னு கேட்டார். ஏடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் புக் இருந்தது. பர்சனலாக எனக்கு வாங்கி தனியாக படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அப்போ அவர்கிட்ட சொன்னால் எனக்கு இலக்கியம் படிக்கிறதுக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவர் மாட்டுன்னு வந்தார். ஒவ்வொரு ஸ்டால்வோட என் கூட வந்து ஒவ்வொரு புக்காக வாங்கி கொடுத்து அவர்கிட்ட இருந்த காசு காலி ஆயிடுச்சு. திரும்ப கடை வாங்கினா இல்லைண்ணா போதுண்ணே அப்படின்னு. நமக்கு எப்பயுமே ஒரு அது இருக்குல்ல, விலை அதிகமாக இருக்கிற புக்காக வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தெரியாமல் சரி கம்மியாக இருக்கிறது கூட எங்கேயா வாங்கிக்கலாம், பெருசாக இருக்கிற விலை அதிகமாக இது வாங்க முடியாது. ஆனால் எதையுமே அவர் நினைக்கவே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு இருக்கும். அவர் 2 கட்டப்பை நிறைய 2 புக்கு நிறைய அவர் வந்து வாங்கி பேக் பண்ணி உன்னுடைய கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் பண்ணி உன்னுடைய நாவல் வந்து நல்லா வரட்டும், நீ வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது இலக்கியம் படிக்கிறதுலாம் யாருன்னா புக் வாங்கி தருவாங்களா, இல்லை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஆளாக தான் அவர் பார்க்குறேன். அவரும் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, அதனால் அதுக்கும் ஒரு வந்து. அதுக்கப்புறம் பாலுமகேந்திர நூலகம் வந்து நான் ரொம்ப அங்கே இருக்கிற அஜன் பாலா அண்ணனுக்கு வந்து நான் ரொம்ப வந்து எழுத்தாளர் அஜன் பாலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு கூகையில் எல்லா சூழலையும் என்னை பற்றி கூகையில் இருக்கணும்னு தெரியும். நான் எப்படின்னா ரொம்ப அன்பாக அப்படி ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப கொஞ்சம் ரெக்கார்டாக தான் ஏதாவது, ஏன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது. ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் விடுதலைக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. ஏன்னா ஏன் நடந்திருக்குன்னா தனிப்பட்ட சண்டை இல்லை, கருத்தில் ரீதியாக அவன் ஒரு ஒன்று சொல்லுவான், நான் ஒன்று சொல்லுவான், அந்த கருத்திற்குள்ளே சண்டை நடந்திருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது என்னுடைய வயசோ இல்லை என்னுடைய கோவமோ இல்லை எதுவும் எனக்கு தெரியல. அது என்னால் வந்து ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவேன் கோவத்தில், இல்லையா ரொம்ப டவுன் ஆகிடுவேன். இது மாதிரி ஒரு மீட்டர்லேயே இருக்கிறதுனால என்னால் கூகையிலையும் கொஞ்சம் இல்லை நிறையவே வந்து ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அப்புறம் நான் சைலண்ட்டாக வேண்டியது. அப்புறம் இன்னொரு இடமா தான் நான் வந்து பாலுமகேந்திர நூலகத்துக்கு போக வேண்டியது இருந்தது. பாலுமகேந்திர நூலகத்தில் வந்து அஜன் பாலா அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா பாலுமகேந்திராவில் வந்து ஒரு சின்ன ரூல் இருக்கும். ஒரு 500க்கு மேலே வந்து ப்ரைஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுக்கவே இல்லை. அவர் சொல்லுவார், ஆனந்த் வந்து புக்கு அவன் வந்து படிக்கிற பையன், அவங்ககிட்ட எதுவும் கேட்காதுங்க, என்னால் ரினியூ பண்ண கூட காசு இருக்காது, அந்த 500 அதை கூட பண்ண மாட்டாங்க. அவர் புக்கை எடுத்துகிட்டு போக கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் அங்கே பயணிக்க வேண்டிய தேவை இருந்தது. எனக்கு அது வந்து ஒரு தனிமை தேவை இருந்தது. அப்போ புக்கை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே படிக்க முடியும். அப்போ நான் அங்கே எடுத்துகிட்டு போய் படிக்கும். அவர் வந்து என்னை ரொம்ப அரவணைச்சிக்கிட்டார். ஏன்னா அவர் வரவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், ஆனந்த் வந்து இது மாதிரி படிக்கிறான், இதுமாரி பண்ணுறான், இந்தமாதிரி ஒரு புக்கு படிச்சிருக்கான், டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நிறைய எனக்கு வந்து என்னென்னா நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னொரு பெரிய ஹெல்ப் என்ன பண்ணார்னா, பாலுமகேந்திர நூலகத்தில் வந்து ஒரு அறை இருக்கும். அதில் வந்து பாலுமகேந்திர சாருடைய வெற்றிமாறன் சாருனுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை மோஸ்ட்டாக யாருக்கும் வந்து கொடுக்கவே மாட்டாங்க, காட்டவே மாட்டாங்க உள்ளே என்ன இருக்குன்னு கூட. எனக்கு வந்து அந்த ஆசை இருக்கும், சரி என்ன தான் எது மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு.
அவர் என்ன சொன்னார், யாரும் இல்லாதப்போ உனக்கு காட்டுறேன், உனக்கு மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு இல்லை அப்போ அதுக்குள்ளே போயிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு டைரிலாம் நோட் பண்ணி அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. அதனால் அவங்களுக்கும் என்னுடைய அஜின் பாலா அவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி, பாலுமிகுந்த நூலகத்துக்கு என்னுடைய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இளஞ்சி கண்ணனுக்கு வந்து நான் ஏன் நன்றி சொல்லணுன்னா, அவர்கிட்ட தான் முத என்னுடைய நாவலை கொடுத்தேன். எங்கன்னா கொடுத்துட்டு அவர் வந்து படிச்சுட்டு அவர் என்னை வந்து அக்செப்ட் பண்ணார். நான் எப்பயுமே என்னென்னா ரொம்ப பொறுமையாக கேட்க மாட்டேன். அவன் நம்ம கேட்குற டோனே வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்போ முதல் தடையாக வரான், அவனை வந்து ஒரு ரைட்டராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை அரவணைச்சு என் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பை காமிச்சார். அந்த அன்பை வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்னால் தொடர்ந்து பயணிக்கிற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போது அவர் கூட நான் தொடர்ந்து பயணிக்கும் போது அவர் வந்து என்னென்னா என்னை ஒரு அரவணைச்சி, இன்னொன்று நான் மிக முக்கியமான ஒரு நாபிக்கினுடைய ஒரு செரிப்பிள்ளைகள், அது ஒரு 800 பேஜுக்கிட்ட இருக்கும் அந்த புக்கு. அது ஒரு 900 ரூபா. அந்த புக்கு அவர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நிலவளம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்தது, அதை மார்க்சின் கார்கி கொண்டாடி தீர்த்த ஒரு புக்கு, அதையும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் போய் உரிமையாக இப்போ கலீல் ஜிப்ரானுடைய இதெல்லாம் வந்து அவர் தான். இதை நான் வந்து என்னென்னா உரிமையாக கேட்டு ஏன்னா இந்த புக்கு வேணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தது கேட்டால் கூட எனக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சதுக்கு அவருக்கு வந்து எனக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த நாவலை எழுத்து திருத்தம் செய்ய வந்து நியோ, அதுக்கப்புறம் விஜய் தேவன், சுபாஷ் துரை, விச்சி வினோத், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னோடய பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய நாவலை நான் ஒண்டியும் நான் எழுத முடியும், ஆனால் என்னால் வந்து அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களையோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த பிரச்சனையோ என்னால் வந்து பார்க்க முடியாத சூழல் இருக்கலாம். அப்போ இவங்க வந்து என் கூட இருந்து டே நைட்டு என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூகையிலே வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நாவல் வந்து வர்றதுக்கு அவங்களுடைய உழைப்பும். இன்னொன்று அவங்களுக்கு நான் ஒரு டீ கூட எனக்கு தான் அவனுக்கு டீ வாங்கி தருவானுங்க, சாப்பிட போனால் கூட எனக்கு தான் அவனுக்கு பில் தருவானுங்க. அப்படி இருந்தும் இப்போ ஒர்க்கில் வந்து ஏதாவதுன்னா நான் வந்து அது பொறுமையாக கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப ஆசை தான் சொல்லுவேன். ஆனால் அதையும் வந்து எனக்காக இல்லை, ஆனால் வந்து அந்த நாவல் நல்லா வரணும், இந்த நாவல் எப்படியா கொண்டு வந்துடணும் அப்படின்னு என்னை விட அதிகமாக வந்து அவனுங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தானுங்க. அவனுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. அவனுக்கு வந்து என்னுடைய அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சிவகுமார், அரவிந்த், காலேஜ் ஃப்ரெண்டு அன்பு, அவனும் என்னுடைய நெருங்கிய நண்பன். அதுக்கப்புறம் வந்து இந்த 6 வருஷ பயணத்தில் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள்லாம் கிடையாது. ஏன்னா என் கூட நண்பர்களாக இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனாலும் என்னை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பிரச்சனையோ இல்லை நான் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருந்ததில் வந்து என்னென்னா சின்ராஜ், என்னுடைய ரூம்மேட்ஸு. இன்னொன்று கூகையில் நான் வந்து முதல்ல உட்காந்து இது வந்து அவன் பக்கத்தில் தான். அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன், நீ எங்கே ஊர் அப்படின்னு, நான் எந்த ஊர் அப்படின்னோடனே அப்புறம் அவன் சொன்னான். அது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னா அவன் மட்டும்தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த 6 வருஷமாக பயணிச்சிருக்கான். அவன் ஒரு ஏதாவது சின்ன சண்டை போட்டால் கூட என் கூட இருப்பான். இன்னொன்று இந்த நாவல் வரத்துக்கு அடிக்கடி அவன் சொல்லிகிட்டே இருப்பான், இது மாதிரி எப்படியாவது எழுதிடு பண்ணிவிடு. அதை விட இன்னொன்னா இப்போ அண்ணனை நான் பார்க்க போகிறேன், நானாக போக மாட்டேன், இவன் தான் இன்ஃபர்மேஷனை கொடுப்பான். இதுமாரி இங்கே போ, இங்கே வருவார், இதுமாரி வாய் கேளு. அதேமாரி அவன் அதுக்கப்புறம் இலா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். ஆனால் என்னென்னா அவன் நிறைய விவாதம் செய்ய நானும் செய்வேன். ஆனால் அவன் இலாவும் சின்னவன் தான் என்ன பண்ணுவான்னா என்னுடைய ரூம்மேட்ஸு. நான் எப்போவுமே வந்து எழுதிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கிறது இதுதான் ஒரு பெரிய ஒர்க்கு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒர்க்கை எப்படி போய் ப்ரெசென்ட் பண்ணேன்னு தெரியாது, அதை எப்படி ஒரு பொருளாக ஒரு இதுவாக மாற்றுதுன்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு 2 பேரும் தான் திட்டிகிட்டே இருப்பானுங்க, நீ இப்படியே எழுதிட்டே இருந்தால் அதனால் என்ன புரியுது, அதை இது வந்து மாற்று. அதுக்கப்புறமா தான் வந்து அண்ணனை பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் நீளத்துக்கு வந்து கொடுத்தேன். அது மிக முக்கியமான ஒரு பர்சன் அவங்க பார்க்குறேன், சின்ராஜ், அதுக்கப்புறம் ஆதிகேசவன், ராகேஷ், ஆதிகேசன், ராக்கி, அப்புறம் இலா ஸ்டாலின், அப்புறம் இன்னும் கூட இருக்கிற தோழர்கள் எல்லாருக்குமே நன்றி.
அதுக்கப்புறம் இந்த நாவல் வர்றதுக்கு இந்த நாவல் வந்து பல போராட்டங்களை சந்திச்சிச்சு. அண்ணனுக்கு தெரியும். அந்த அது வந்து வாசிக் பாஸ்கர் அண்ணா அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் ஒரு டைமும் நான் வரும்போது நாவல் என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோடயே வருவேன். ஆனால் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அரவணைச்சு முதல் தடையாக எழுதுறாப்புலன்னு சொல்லிட்டு என்னை அரவணைச்சு அவ்வளோ தூரம் என் மேலே வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு வந்து வாசிக் பாஸ்கர் அண்ணன், சிவராஜ் அண்ணனுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி எனக்கு வந்து அதை மார்க் பண்ணி அவர் என்னென்னா ரொம்ப பேசவும் மாட்டார், இப்படி பார்ப்பார், அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. ஆனால் மார்க் பண்ணுவார். அந்த அந்த நாவலுடைய ரூட்டை ரொம்பவும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணான்னு ஒவ்வொரு முறையும் ஒரு எடிட்டிங் வெர்ஷன்லேயும் போவோம், திரும்ப நான் ரைட் பண்ணுவேன், திரும்ப போவோம், திரும்ப. ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க டயர்டாகாமல் கரெக்டாக என்னை வந்து ஹேண்டில் பண்ணி என்னை உதாசீனப்படுத்தலை. அதுதான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னோடய சைக்காலஜி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். அதனால் நீளத்தில் இருக்கிற எடிட்டர்ஸு வாசிக் பாஸ்கர் அண்ணன், சிவராஜ் பாரதி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்மணி, கேசி ரஞ்சித்து, அதுக்கப்புறம் ஓவியர் சம்பத்து, நூல் வடிவமைச்ச பவித்ரன் முரளி ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து கூகைக்கு என்னுடைய கூகை நண்பர்களுக்கு, கூகையில் இருக்க எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு இடதுசாரி சிந்தனைகள் வந்து எனக்கு பெருசாக பார்வைலாம் எனக்கு கிடையாது. நான் வந்து இடையில் வந்து ஒரு மேக்சினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து டி நகர் ஆஃபீஸில் வந்து இருந்தேன். அப்போ தான் வந்து மக்கள் அதிகாரத்தில் இருக்கிற தோழர் செந்தில் வந்து எனக்கு பழக்கமானார். அது வந்து இப்போது ஊடகத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தராக இருக்கிறவர். அப்போ அவர் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார், இது மாதிரி தோழரை வந்து சந்திங்க, பேசுங்க அப்படின்னு. அப்போது இவர் வந்து திருவொற்றூர்லேருந்து டி நகருக்கு வருவார், என்னை வந்து சந்திப்பார். நிறைய அவர் வந்து மார்க்ஸை பற்றி என்கிட்ட சொல்லுவார், நான் அம்பேத்கரை பற்றி பேசுவோம். 2 பேரும் நிறைய நேரம் பேசிப்போம், நிறைய நேரம் விவாதிப்போம். அவர் வந்து புத்தகங்களை கொடுப்பாரு, நான் வந்து என்னை வந்து ரொம்ப அரவணைச்சி நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு படிக்க கொடுத்தாரு. மக்கள் அதிகாரம் தோழர் செந்தில் அவர்களுக்கும் மார்க்சிய தோழர்களுக்கும் அதேமாதிரி அவங்களும் நிறைய அவங்க கூட விவாதம் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கோம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அவ்வளோ. சரி.